அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம். ஓகேவா? முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம், சீஃப் மினிஸ்டர் ஹவுஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம் என்பது தமிழக அரசால் 2024 முதல் 25 நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம். இதோட நோக்கம் என்னன்னா, 2001ஆம் ஆண்டிற்கு முன் அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட தற்போது சீரமைக்க முடியாத நிலையில் உள்ள மிகவும் பழுதடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டி தருவதே இதன் நோக்கமாகும். இப்ப 2001க்கு முன்னாடி கட்ட வீடுகள் மிகவும் பழுதடைந்திருக்கும், அதுல இருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கவர்மெண்ட் கட்டி தந்திருப்பாங்க. அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடை சீரமைக்கவே முடியாத நிலையில இருக்கிறப்ப அதை இடித்து விட்டு புது வீடுகள் கட்டி தருவது இதை ஒரு நோக்கமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கான நிதியுதவி எவ்வளவு தராங்கன்னா, ஒரு வீடு கட்டுவதற்கு ரூபாய் 2.40 லட்சம் நிதி, 2.40 lakh கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த தொகையானது பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேராகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், வீட்டின் அளவு இத்திட்டத்தின் கீழ் 210 சதுரடி 210 feet தான் பரப்பளவு, ஸ்கொயர் ஃபீட் புதிய வீடுகள் கட்டப்பட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இலக்கு முதற்கட்டமாக 25,000 புதிய வீடுகளை ரூபாய் 600 கோடி மதிப்பீட்டில் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சோ முதல் கட்டமா 25,000 புதிய வீடுகளை 600 கோடிகள்ல இந்த திட்டத்தின் மூலம் கட்ட திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரி, கூடுதல் வசதி என்னன்னா, இந்த வீடுகளை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 90 நாட்கள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? இந்த வீடு ஒரு சீரமைப்பு வீடு, ஒரு மறு கட்டுமான வீடு அப்படிங்கறதுனால இதை இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல அந்த 90 நாட்களுக்குள்ள கட்டி இதை கொடுக்கறத இலக்கா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தகுதி மற்றும் விண்ணப்பிக்கும் முறைனா, பயனாளிகள் 2000 இல்ல 2001 நிதியாண்டிற்கு முன்பு அரசு திட்டங்களின் கீழ் வீடு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்த வீடு தற்போது பழுது பார்க்க முடியாத நிலையில் அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாக்குறோம். நெக்ஸ்ட், தகுதியுள்ள பயனாளிகள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பிடிஓ ஆபீஸ் இருக்கும்ல, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ், அங்க அல்லது கிராம ஊராட்சியை அணுகி அதுக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சோம்னா இவங்க அந்த பழுது பார்க்க சீரமைக்கவே முடியாத வீடுகள் எல்லாம் இது பண்ணிட்டு புது வீடு கட்டி தருவாங்க. இது மூலமா ஃபர்ஸ்ட் 25,000 600 கோடி நிதியில ஃபர்ஸ்ட் கட்டி தரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இது 210 சதுர அடியில இருக்கும். அண்ட் ஆல்சோ 2.40 லட்சம் நிதி லாக்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் இது தமிழக அரசால் 2024-2025 யூனியன் பட்ஜெட் இல்ல, ஸ்டேட் பட்ஜெட் அவங்க ஒதுக்குனாங்கல்ல, அந்த பட்ஜெட்ல இந்த ஸ்கீமை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா இதுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு மறு கட்டுமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ இன்னைக்கான திட்டம் பார்த்தாச்சு. நன்றி.